என்னைக்காவது ஹீரோயினை எப்படியாவது சமாதானப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே போய் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வரான் ஹீரோ. பத்தியா, உனக்காக தான் இவ்வளோ காலையிலேயே போய் நான் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னும் போது, இதுவே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுனா அந்த கேக்கு தானே வாங்கியிருப்ப, அதுக்கு பெரிய கியூ நிற்குமே, அதில் போய் நின்று வாங்கியிருப்ப, எனக்கு அப்படியா அப்படின்னும் போது இவனுக்கு புரிஞ்சிடுச்சு, இவளுக்கு தெரிஞ்சிடுச்சு அவள் ஊருக்கு வந்ததுன்னு. இது பாரு, சத்தியமாக தான் சொல்கிறேன், எனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு கான்டாக்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் அவளை பார்க்கவோ இல்லை பேசவோ இல்லை. நீ வேணா என் மொபைலில் கூட எடுத்து செக் பண்ணி பாரு, அவ கூட எந்த ஒரு கான்டாக்டும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கொஞ்சமா நம்ப ஆரம்பிக்கிறா. உனக்கு என் மேல ரொம்ப லவ் அதிகமாயிடுச்சு, அதனாலதான் நீ இந்த அளவுக்கு ஜெலஸ் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிஸ் பண்றான். எப்படியோ பொண்டாட்டிய ஒரு வழியா சமாதானப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை எடுத்து ஊட்டும் போது யாரோ உள்ள வராங்க. யாரா அது வர்றது அப்படின்னு ரெண்டு பேரும் பாக்குறாங்க. ஊருக்கு வந்தவ ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி ஹீரோவோட வீட்டுக்கே வந்துட்டா. அடியே, பிறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி நீ பாட்டு உள்ள நுழையிற, உனக்கு கொஞ்சம் கூட எங்கேயுமே கிடையாதா, காலிங் பெல்லாம் அடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்துறான். எனக்கு நல்லாவே புரியுது, நீ வந்துட்டு நான் சொல்லாம கொல்லாம போயிட்டேன்றதுனால கோபமா இருக்க, அவ்வளவுதானே. நான் தான் வந்துட்டேன் இல்லையா, இதுக்கப்புறம் நான் உனக்கு தான், நீ எதுக்காக டென்ஷன் ஆகுற, நீ வந்து நார்மலா என்கிட்ட எப்பயும் போல பேசலாம் அப்படின்னு சொல்றா. நான் அவனோட பொண்டாட்டியா இருக்க வரைக்கும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது, மாதிரி எதே எழுந்து இங்கேருந்து கிளம்பிப்போ, நாங்கள் ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா நீ உள்ள வந்துட்ட, கொஞ்சம் கூட அறிவே இல்லாம அப்படின்னு சொல்றா. இவளுக்கு செம ஷாக்கு. ஆனாலும் இவன் நம்ப மாட்டா. சும்மா தானே நீங்க பேசுறீங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்றா. அப்படியே மூக்கில் குத்தணுன்னு வச்சுக்கோ, மூக்கு மண்டை வழியா வெளில வந்துடும் மாதிரி அது ஏந்து போடி, சும்மாலாம் உனக்கு வந்துட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு வந்து காட்டுவாங்கன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்தி டென்ஷன் ஆகுறா. பேபி, எதுக்குமா இவ்வளோ டென்ஷன் ஆகுற, அவளே போயிடுவா, கம்முன்னு விடு அப்படின்னு சொல்றான். எனக்கு எல்லாமே புரியுது, நீங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்றா இவ. ஹீரோ வேற சும்மா சும்மா அடிக்காத, சண்டைக்கு போகாத அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறானா. இவளுக்கு வந்துட்டு செம ஆத்திரம் ஹீரோ மேலேயும் வருது, அவன் மேலேயும் வருது. அதனால ஒரே டைமுக்கு ரெண்டு பேர் மூஞ்சிலையும் ஒரு குத்து விடுறா. இதை பாரு, நான் தான் அவனோட பொண்டாட்டி, இதுதான் ஃபைனல், ஓகேயா, யாரும் இங்க நடிச்சிடலாம் இல்ல, மரியாதையை இங்க இருந்து வெளியில போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்திடுறா. நேரா அவ வீட்டுக்குள்ளேயே வந்துட்டால, நீ வந்துட்டு இதுக்கு சரியான விளக்கம் தராம என்னை வந்து பாக்குற வேலை வச்சுக்காத, நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சிக்கிட்டு போயிடுறா.